ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் மாவட்ட மையம் மதுரை. ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் மதுரை மாவட்டம். மாநில மையத்திலிருந்து 7/9/2024 அன்று மதுரை மாவட்டத்திற்கு வெள்ளி விழா சிறப்பு மலர்கள் ஒரு பண்டிலில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. மாநில பொதுச் செயலாளர் அவர்களால் மதுரை மாவட்டத்தில் எத்தனை பேர் விளம்பரங்கள் கொடுத்திருந்தார்களோ அவ்வளோ பேருக்கும் ஒவ்வொரு பிரதி கொடுங்க என்று சொல்லி வெள்ளி விழா மலரினை மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் அனுப்பி வைத்துள்ளார்கள். அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவரின் அன்பான வணக்கங்கள் பல பல. அதாவது நீண்ட நாளாக மாநில மையத்திலிருந்து நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த வெள்ளி விழா மலர் 25 ஆண்டுகள் முடித்த அந்த வெள்ளி விழா பிப்ரவரி மாதம் திருச்சியில் நடைபெற்ற அதற்கு உண்டான அந்த விழா மலரானது 7/9/2024 அன்று மதுரை மாவட்டத்திற்கு வரப்பெற்றது. எத்தனை பேர் ஸ்பான்சர் அதாவது விளம்பரம் கொடுத்திருந்தார்களோ அத்தனை பேர்களுக்குமே ஒவ்வொரு பிரதி கொடுத்துருங்க என்று ஏற்கனவே 2 கூட்டங்களுக்கு முன்பாகவே மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் தனது உரையிலே தெரிவித்திருந்தார்கள். அதேபோல் 27/8/2024 அன்று செங்கல்பட்டிலே நடைபெற்ற அந்த கூட்டத்திலே இந்த வெள்ளி விழா மலரினை அனைவரும் காணும் வகையிலே அதை வடிவமைத்ததை புத்தக வடிவத்திலே கொண்டு வந்து அன்றைக்கி தேதி காமிச்சாங்க எல்லோருக்கும். அதாவது மாவட்டங்கள் அனைத்திற்குமே இவை விரைவில் அனுப்பி வைக்கப்பட உள்ளன என்று இந்த வெள்ளி விழா மலரினை மாநில பொதுச் செயலாளர், மாநில தலைவர், மாநில பொருளாளர் ஆகியோர் அந்த ஸ்டேஜிலே இந்த வெள்ளி விழா மலரினை அனைவரும் அறியும் வகையிலே காண்பித்தார்கள். அன்று ஒரு லிமிட்டெட் காப்பீஸ் தான் கொண்டு வந்திருந்தாங்க. 27/8/2024 அன்று அந்த வெள்ளி விழா மலரினை அன்று நடைபெற்ற அந்த பேரவை கூட்டத்திலே, அதாவது மாநில செயற்குழு கூட்டத்திலே அதை வெளியாயிருச்சு என்ற தகவல் தெரிய வேண்டும் என்பதற்காக ஒரு சில பிரதிகளை மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் அனைவருக்கும் காண்பித்தார்கள். மாநில நிர்வாகிகள் அனைவர் கையிலும் ஒவ்வொரு காப்பி வச்சுக்கிட்டு அந்த ஸ்டேஜிலே இந்த வெள்ளி விழா மலரினை அனைவரும் தெரியும் வண்ணம் காண்பித்தார்கள். மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டிலே எத்தனை பேருக்கு நாங்கள் விளம்பரம் வாங்கி அனுப்பித்திருந்தோமோ அவ்வளவு பேருக்கும் ஒவ்வொரு பிரதி கொடுத்துருங்க. அதே போல் மாவட்ட மையத்திற்கு 1 இலவசம். மொத்தம் எத்தனை கிளைகள் இருக்கின்றன என்றால் மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டிலே 4 கிளைகள். ஒன்று மதுரை மாநகர், திருமங்கலம், வாடிப்பட்டி மற்றும் சமயநல்லூர் ஆகிய மாவட்ட மையம் தவிர ஒரு 4 கிளைகள் மதுரை மாவட்டத்தில் இயங்கி வருகின்றன. எல்லாவற்றுக்குமே அவங்க நகல் ஒவ்வொன்று கொடுத்துருங்க, இந்த வெள்ளி விழா மலரினை, சிறப்பு மலரினை ஒவ்வொரு பிரதி கொடுத்துருங்க என்று கடிதம் மூலமாக அவர்கள் நேற்று இந்த புக் பண்டிலோடு சேர்த்து இந்த கடிதத்தை அனுப்பியிருந்தார்கள். கடிதத்தில் கண்ட வாசகங்கள் என்ன என்பதை அனைவருக்கும் தெரியும் வண்ணம் மதுரை மாவட்ட தலைவர் வாசிக்கிறார். அதாவது ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் சென்னையிலிருந்து வந்திருக்கு இந்த கடிதம். அந்த புக் பண்டிலோடு சேர்ந்து வந்துச்சுங்க. பெறுபவர் மாவட்ட தலைவர், ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் மதுரை மாவட்டம். அவங்க கடிதத்தோட நாள் 2/9/2024. என்னடா எல்லா த்ரூஅவுட் தி ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்ட சங்கங்களுக்கும் இதனை அவங்க எத்தனை பேருக்கு விளம்பரம் அனுப்பிச்சாங்க அப்படின்னு பிரித்து வச்சு பெரும் காரியங்கள் பார்த்த வகையிலே மாநில மையத்தினை நாம் மனதார பாராட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை. கண்டிப்பாக என்னட்டா இது டிசைன் பண்ணி அதை ஒருங்கிணைத்து எந்தெந்த மாவட்டங்கள்லேருந்து எந்தெந்த கலர் விளம்பரம் வந்திருக்கிறதா, பிளாக் அண்ட் ஒயிட்டா, அது என்ன சைஸு என்றெல்லாம் அவர்கள் வகைப்படுத்தி அதை ஒரு புஸ்தக வடிவிலே கொண்டு வந்தது என்பது அது எவ்வளோ பெரிய காரியம், எவ்வளோ பெரிய சிரமம் என்பதை நாம் இந்த வெள்ளி விழா மலரின் சிறப்பினை பார்க்கும் பொழுது தான் தெரிகிறது. 27/8/2024 செங்கல்பட்டு அன்று கூட மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் இது பற்றி தெரிவித்தார்கள். எவ்வளோ சிரமப்பட்டு நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம், டிசைனர் கிடைக்கல, அப்புறம் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரை வச்சு டிசைனரை பிடிச்சி ஒரு கைதேர்ந்த ஒரு நபரை கொண்டு இந்த வெள்ளி விழா மலரினை நாங்கள் தயாரித்து அனைவருக்கும் அனுப்புவதாக உள்ளோம் என்று அன்று 27/8/2024 செங்கல்பட்டில் நடந்த கூட்டத்தில் சொன்னார்கள். அவர்கள் சொன்னபடி 3 நாட்களுக்கு முன்பு அவர்கள் திருச்சி சென்று கொண்டிருந்த பொழுது மதுரை மாவட்ட தலைவர் எதேச்சியாக அவங்கள்ட்ட தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருப்போது, ஐயா வெள்ளி விழா மலர் அனுப்புகிறேன்னு சொன்னீங்களே ஐயா, ஒவ்வொரு 2 நாட்களிலே உங்களுக்கு எல்லா மாவட்டங்களுக்கும் பிரித்து வைக்கப்பட்டுள்ளன. திருச்சியில் 2 நாட்கள் எங்களுக்கு பணி இருக்கிறது. முடித்து வரப்பெற்றவுடன்
வெள்ளி விழா மலரினை எல்லா மாவட்டங்களுக்கும் கேபிஎன் மற்றும் இன்னொரு லாரி சர்வீஸ் மூலமாக அனுப்பி விடுவோம் என்று சொன்னார்கள். அதன் பிரகாரம் 7/9/2024 காலையிலே 11:30 மணிக்கு மதுரை மாவட்ட தலைவர் விரகனூரிலே ஒரு ஃபங்க்ஷன், விநாயகர் சதுர்த்தி ஃபங்க்ஷன் ஒன்று அட்டன் பண்ணிகிட்டு இருந்தார் விரகனூர், மதுரை விரகனூர் ரிங் ரோட்டில். அப்போ கேபிஎன் லாரி சர்வீஸ்னு ஃபோன் பண்ணாங்க. ஐயா, அந்த மாதிரி ஒரு புக் பண்டில் வந்திருக்கு, உங்கள் பேருக்கு வந்து எடுத்துக்கிறேங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் மாவட்ட தலைவர், ஐயா வர்றதுக்கு வீடு வந்து சேர்றது கொஞ்சம் நேரம் ஆகும், அதனால் நீங்கள் டோர் டெலிவரியே கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க நேற்று மாலை பழையபடி ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணிவிட்டு இரவு 9 மணி அளவிலே, அதாவது 7/9/2024 அன்று இரவு 9 மணிக்கு இந்த வெள்ளி விழா மலர் பண்டில் வந்து மதுரை மாவட்ட தலைவர் வீட்டிற்கு வந்து சேர்ந்தது. அவங்களே டோர் டெலிவரி கொடுத்தாங்க, ரிக்வெஸ்டின் பேரில். அதுக்குண்டான பேமெண்ட்டு மதுரை மாவட்ட தலைவர் செலுத்தி விட்டார். ஆக இந்த வெள்ளி விழா மலரில் அவங்க வந்து கவரிங் லெட்டரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமது ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க வெள்ளி விழா மாநாட்டு சிறப்பு மலர் 27/8/2024 அன்று செங்கல்பட்டு நகரில் நடைபெற்ற மாநில செயற்குழு கூட்டத்தில் வெளியிடப்பட்டது. உண்மை அனைவரும் அறிவர். வெள்ளி விழா மாநாட்டு சிறப்பு மலருக்கு விளம்பரங்கள் அளித்த கிளைகள், மாவட்ட மையம், தனிநபர்கள் உள்ளிட்ட விளம்பரதாரர்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு வெள்ளி விழா மலர் அனுப்புவது குறித்த பட்டியல் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. எத்தனை பேருக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்தும் இந்த விளம்பரம் வாங்கி அனுப்பிச்சோமோ, அது வந்து சங்கமாகட்டும் இல்லை தனி நபர்களாகட்டும் அவ்வளோ பேருக்கும் தனித்தனியாக அனுப்பிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்கிறாங்க. வகை எண்ணிக்கை அப்படின்னு போட்டு 1 விளம்பரதாரர்கள் இணைப்பில் கண்டபடி எண்ணிக்கை சொல்லியிருக்கிறாங்க. மாவட்ட மையம் இலவசம் 1, கிளைகள் இலவசம் 1, எத்தனை கிளைகள் இருக்கோ அத்தனை போட்டிருக்கிறாங்க. மதுரை மாவட்டத்தில் 4 கிளைகள் இயங்குகின்றன, மாவட்ட மையம் 1. ஆக மொத்தம் எத்தனை பிரதிகள் இந்த விளம்பரதாரர்களையும் சேர்த்து அத்தனை பிரதிகள் அனுப்பியிருக்கிறோம். இந்த இத்தனை எண்ணிக்கையில் மலர் இத்துடன் அனுப்பப்படுகிறது. இவற்றை சம்பந்தப்பட்ட விளம்பரதாரர்களுக்கும் மாவட்டம் கிளைகளுக்கும் விநியோகித்து அதன் விவரத்தை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று மாநில பொருளாளர் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள். 2/9/2024 நாளிட்ட அந்த கடிதாசி அந்த புக் பண்டிலோடு சேர்ந்து மதுரை மாவட்ட தலைவருக்கு கிடைக்கப்பெற்றது. அதில் அவங்க பின்னாடியே ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த லிஸ்ட்டில் வந்து யார் யாருக்கு இந்த ரசீது எண் நாங்கள் கொடுத்தோமோ அந்த படிக்கு அவங்கவுங்களுக்கு இந்த பிரதிகளை நாங்கள் அனுப்பியுள்ளோம் என்ற வகையிலே மதுரை மாவட்ட மையம், மதுரை மாநகர கிளை, அப்புறம் திரு எம் அழகர்சாமி, திரு சௌ பார்த்தசாரதி மதுரை மாவட்ட பிரச்சார செயலாளர், அவர் சமீபத்திலே ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்பாக அவர் இறந்து விட்டார். அடுத்தபடியாக மாவட்ட துணைத் தலைவர் வி ஜெயராமன், திரு கண்ணன் அவர்கள் துணை ஆட்சியர். இந்த மாதிரி வெள்ளி விழா மலர் போடுறாங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் நேரடியாக வந்து அலுவலகத்திற்கு வந்து, ஐயா என் சார்பிலே நான் ஒரு விளம்பரம் கொடுக்குறேன் அப்படின்னு. இதை வாங்கி கொடுத்தவர் சௌ பார்த்தசாரதி, அவருக்கு உறவினராம். பாருங்கள், சௌ பார்த்தசாரதி இல்லை இருந்தாலும் திரு கண்ணன் துணை ஆட்சியர் அவர்களுக்கு இந்த நகல் அனுப்பி வைக்கப்பட உள்ளது. அடுத்தப்பில் வாடிப்பட்டி கிளை தலைவர் வந்து ஒரு பிரதிக்காக அவர்கள் பதிவு செய்திருந்தார்கள். அடுத்து வந்து டாசோரா அமைப்பு, அதாவது மாவட்ட டிப்டி கலெக்டர் அண்ட் டிஆர்ஓ அசோசியேஷன் ஒன்று வச்சுருக்கிறாங்க. TASCSCORA டாசோரா என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த கூட்டத்திலே மதுரை மாவட்ட தலைவர் ஒரு தடவை கலந்துக்கிட்டு இருந்தபோது இந்த மாதிரி மாநில மையம் வந்து வெள்ளி விழா மலர் வெளியிட இருக்கிறார்கள், அவர்களுக்கு வந்து விளம்பரங்கள் தருவதற்கு அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பிப்ரவரி மாதத்துக்கு முந்தையே இதை பற்றிய செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டன. அப்போ அவர் வந்து எங்கள் சங்கம் சார்பிலையும் நீங்கள் ஒன்று பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு அதற்குண்டான தொகையினையும் அவர் அளித்தார். ஆக அந்த வகையிலே அவரின் தலைவர் திரு எஸ் மூக்கை அவர் தான் மாநில தலைவர், டாசோரா அமைப்பிற்கு மாநில தலைவர், அதாவது துணை ஆட்சியர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் சங்கத்திற்கு அவர் மாநில தலைவராகவும் உள்ளார், மதுரை மாவட்ட தலைவராகவும் உள்ளார். அந்த கூட்டத்தில் சொன்ன உடனே அவர் ஒரு பிரதி எங்கள் சார்பிலையும் நீங்கள் இதுக்கு விளம்பரத்துக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று விளம்பரமும் கொடுத்தார், அதற்கு உண்டான தொகையும் அவர் அளித்தார். ஆக அந்த வகையில் எஸ் மூக்கையா அவர்கள், அப்புறம் திருமங்கலம் கிளை ROA, அதாவது திரு முகமது பாஷா அவர்கள், அவர் கிளை சார்பிலே ஒன்று கொடுத்திருக்கிறார். அவர் வந்து திருமங்கலத்தில் உள்ள லோக்கல் ஆட்கள்கிட்ட முன்னாள் தலைவர் அவர் இல்லை, திருமங்கலம் தலைவர் அவர் ஏற்கனவே இறந்துட்டார், ஜெயந்தி அப்படின்னு அவங்களோட மகள் அவர் சார்பில் லேடிஸ் டெய்லர் திருமங்கலம் அதுக்கு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அது திருமங்கலத்தில் வேறு லோக்கல்லையும் வாங்கியிருக்கிறாங்க அட்வர்டைஸ்மெண்ட்டு. பி ராதாகிருஷ்ணன் சிங்கப்பூர் ஜுவல்லரி திருமங்கலம். அதுக்கப்புறம் சமயநல்லூர் கிளை தலைவர், இப்போது செயலாளர் தான் கிளை தலைவராக செயல்பட்டு வருகிறார், திரு எஸ் கந்தசாமி அவர்கள், அவர் ஒரு துணையாட்சி அவர்கள் ஆதார கிளை சார்பிலே ஒன்று, அடுத்து வேலவன் சூப்பர் மார்க்கெட் சமயநல்லூர் சார்பில் ஒன்று, அடுத்து அம்மன் ஹோம் அப்ளையன்சஸ் அவங்க சமயநல்லூர் சார்பில், ஆக மொத்தம் 3 பிரதிக்கு அவர் வந்து
கொடுத்தார். எங்கள் சார்பிலே 3 பிரதிகளுக்கு நாங்கள் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சமயநல்லூர் சார்பிலே. அடுத்து என் ராமச்சந்திரன், இவர் வந்து கல்வித்துறையிலே PA to CEO வேலை பார்த்தவர், BABL பயின்றவர். இன்றும் அவர் வந்து வழக்கு உரைஞராக வந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் என் ராமச்சந்திரன். இவரது மனைவியார் வந்து வருவாய்த்துறையிலே வட்டாட்சியர் நிலையில் இருந்து ஓய்வு பெற்றவர்கள். இந்த மாதிரி மலர் வெளியிடுறாங்க ஏன்னு சொன்ன உடனே போய் எனக்கு ஒரு கலர் விளம்பரம் போட்டுருங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு திரு என் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் ஒரு பிரதி. அடுத்து திருமங்கலம் கிளை, ROA திருமங்கலம் கிளை வந்து ஏற்கனவே ஒன்று போட்டாங்க. இன் அடிஷன் டு தட் அவங்க வந்து ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லாம் உட்காந்துக்கிட்டு வரிசைக்கு தலைவர், பொருளாளர், செயலாளர், துணைத் தலைவர் அப்படின்னு போட்டு ஒரு 5-6 பேர் போட்டு அது ஒரு கலர் விளம்பரமாக கொடுத்திருந்தார்கள். ஆக இந்த வகையிலேயே மொத்தம் வந்து 16 பிரதிகள் மதுரை மாவட்டத்திற்கு வரப்பெற்றன. மதுரை மாவட்ட மையத்தின் சார்பிலே கொடுக்கப்பட்ட விளம்பரம் பக்கம் 286 இடம்பெற்றது. மதுரை மாநகர கிளையின் சார்பிலே அவர் திரு P. நடராஜன் அவர்கள் விளம்பரம் கொடுத்திருந்தார்கள். அது வந்து பக்கம் வந்து 293 இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து M. அழகர்சாமி அவர்கள் வந்து கொடுத்த விளம்பரம் அவர் 2-3 பேருக்கு சேர்த்து ஒரே விளம்பரமாக கொடுத்திருந்தார்கள். அது பக்கம் 286 இடம்பெற்றுள்ளது. அடுத்து திரு சௌ பார்த்தசாரதி மாவட்ட பிரச்சார செயலாளர், அவர் இறந்துட்டார். பக்கம் 285 அவர் கொடுத்த அந்த விளம்பரம் பப்ளிஷ் ஆகிருக்கு. திரு வி. ஜெயராமன் அவர்கள் மாவட்ட துணைத் தலைவர், பேஜ் நம்பர் 294. நான் கண்ணன் டெப்டி கலெக்டர் ஓய்வு, அவர் பக்கம் 294. ROA வாடிப்பட்டி கிளை அவர்கள் கொடுத்த அந்த விளம்பரம் வந்து அவர் சங்கம் சார்பில் கொடுத்த விளம்பரம் வந்து பேஜ் நம்பர் 294 பப்ளிஷ் ஆகிருக்கு. டாசோரா சார்பில் டெப்டி கலெக்டர் DRO அசோசியேஷன் தலைவர் திரு S. மூக்கையா அவர்கள் கொடுத்த விளம்பரம் பேஜ் நம்பர் 255 பப்ளிஷ் ஆகிருக்கு. அடுத்து ROA திருமங்கலம் கிளை 2 கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு விளம்பரம் வந்து பேஜ் நம்பர் 295. அடுத்து ஜெயந்தி லேடிஸ் டெய்லர் திருமங்கலம் அவர்களுக்கு வந்து 289 பக்கத்திலும், P. ராதாகிருஷ்ணன் சிங்கப்பூர் ஜுவல்லரி திருமங்கலம் பேஜ் 293. அடுத்து சமயநல்லூரை பொறுத்த மட்டும் அவங்க ROA ஆதார கிளை வந்து 286. அம்மன் ஹோம் அப்ளையன்சஸ் சமயநல்லூர் அது சார்பில் கொடுத்த அந்த விளம்பரம் 289 பக்கத்திலும், வேலவன் சூப்பர் மார்க்கெட் சமயநல்லூர் பக்கம் 289 பப்ளிஷ் ஆகிருக்கு. அடுத்தபடியாக என் ராமச்சந்திரன் அவர் தான் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஓய்வு பெற்றவர். அவர் கலர் விளம்பரம் கொடுத்திருந்தார். அதுக்கு வந்து பேஜ் நம்பர் 155 அது வந்து கலர் விளம்பரமாக வெளிவந்திருக்கிறது. அடுத்து ROA திருமங்கலங்களை கலர் விளம்பரமாக கொடுத்த அது வந்து 178 பக்கத்திலே இந்த விளம்பரங்கள் அனைத்துமே விடுதலின்றி மிகவும் கவனிப்பாக உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு ஒன்று கூட விடாமல் மாநில பொருளாளர் அவர்கள் இதெல்லாம் செயல்படுத்தி மாநில பொருளாளர், மாநில பொதுச் செயலாளர், மாநில தலைவர் ஆகியோர் அனைவரும் இணைந்து இந்த எல்லா காரியங்களுக்கும் இது வந்து என்னடா மாநில மையம் வெளியிடம் ஒரு 25வது ஆண்டு மலர் வெள்ளி விழா மலர் என்பது ஒரு சிறப்பானது. என்னடா ஏற்கனவே 20ஆம் ஆண்டுக்கு ஒரு விழா மலர் வெளியிட்டிருந்தார்கள். அதற்கு அடுத்தாற் போன்று 5 ஆண்டுகளுக்கு அடுத்து வெளியாகி இருக்கிற இந்த விழா மலரானது வெள்ளி விழா சிறப்பு மலராக வெளியிடப்பட்டது. ஆக அந்த வகையிலே மதுரை மாவட்டத்திற்கு மொத்தம் 16 பிரதிகள் தபால் மூலமாக அனுப்பியுள்ளார்கள். அனைத்தும் எல்லா கிளை தலைவர்கள் அனைவருக்கும் மதுரை மாவட்ட தலைவர் இன்று காலையிலே தொலைபேசி மூலமாக அழைத்து, ஐயா திங்கட்கிழமை ஆஃபீஸுக்கு வந்து இந்த வெள்ளி விழா மலரினை உங்கள் சார்பிலே எத்தனை பேர்களுக்கு நீங்கள் வந்து விளம்பரம் கொடுத்தீர்களோ அத்தனை பேர்களுக்கும் உங்கள் கிளைக்கு ஒரு இலவச காப்பி எல்லாத்தையும் பெற்று செல்லுங்கள் என்று திருமங்கலம் திரு மஹபூப் பாஷா அவர்களுக்கும், வாடிப்பட்டி சங்கத்தின் பொருளாளர் அவர்களுக்கும், அதே போன்று சமயநல்லூர் திரு கந்தசாமி டிப்டி கலெக்டர் அவர்களுக்கும், அப்புறம் மதுரை மாவட்ட தலைவர் திரு நடராஜன் அவர்களுக்கும் ஆகிய அனைவருக்குமே தகவல் தெரிவித்து விட்டார் தொலைபேசியில். ஏன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையாக போச்சு, அதனால் வந்து ஆஃபீஸ் கிடையாதுங்கிறதுனால நாளை திங்கட்கிழமை ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் செயல்படும் காலையிலே என்ற விதத்தில் இந்த வரப்பெற்ற இந்த 16 புஸ்தகங்களையும் கொண்டு போய் வெள்ளி விழா மலர்களையும் கொண்டு போய் கொடுப்பதற்கு ஏதுவாக அனைவருக்கும் தகவல் தெரிவித்து விட்டார். இதில் வந்து ரொம்ப சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஆரம்ப காலத்திலிருந்து இந்த நமது ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் எப்படியெல்லாம் செயல்பட்டு வந்திருக்கிறது என்பதை மிக அருமையாக பிக்சரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. மிக சிறப்பாக வெளிவந்திருக்கிறது. மாநில நிர்வாகிகள் முன்பு இருந்தவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே போட்டிருக்கிறாங்க. அதை விட வாழ்த்து செய்திகள் போற்றது இப்போது இதில் ஒவ்வொரு சங்கத்திலிருந்தும் கொடுத்தது அந்த என்னென்ன வாழ்த்துக்கள் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் அந்த 16/2/2024 பேசிய முக்கியமான எம்பிக்கள் அவங்கள்ட்ட இருந்தெல்லாம்
வாங்கியிருக்கிறாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா திருநாவுக்கரசர் எம்ஏபிஎல் அவர் கொடுத்துருக்கிறாரு. அடுத்து ஜஸ்டிஸ் கே ரவிச்சந்திர பாபு அவர்கள் அவர் கொடுத்துருக்குறாங்க அணிந்துரை. அடுத்தபடியாக கே சுப்பராயன் எம்பி அவர்கள் அற்புதமாக தங்கள் அன்புள்ள அப்படின்னு போட்டு வாழ்த்துக்களுடன் சொல்லிட்டு அவரும் ஒரு வாழ்த்து செய்தி தெரிவித்திருக்கிறார். அதற்கு அடுத்தாற் போன்று வி சந்திரகாந்தன் பிஏபிஎல் அட்வொகேட் அண்ட் நோட்டரி, அதாவது நம்ம சங்கத்துக்கு உண்டான அந்த அட்வொகேட் அண்ட் நோட்டரியாக இருக்கக்கூடிய வி சந்திரகாந்தன் அவரும் ஒன்று கொடுத்துருக்கிறாரு. அடுத்தபடியாக ஆல் இண்டியா ஃபெடரேஷன் ஆஃப் பென்ஷனர்ஸ் அசோசியேஷன்ஸு அது கொடுத்துருக்குறாங்க. இப்படி யாரும் இதில் ஒமிஷன் ஆகாத அளவுக்கு அனைத்தையும் இழுத்து போட்டு காரியம் பார்த்துருக்குறாங்கன்னா எவ்வளோ பெரிய காரியத்தை எவ்வளோ நாட்கள் இடைவெளியிலே மிகவும் சிரமப்பட்டு இதை தயாரித்து அனுப்பியிருக்கிறார்கள் என்பது வந்து மிக சிறப்பாக நாம் அவர்களை வாழ்த்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். வாழ்த்துக்கள் தான் அவர்கள் அனைவருக்குமே. அதை இதற்காக மெனக்கெட்டு இத்தனை நாட்கள் தாமதமாக வர்றதை பற்றி யாரும் கவலைப்படல. ஏன்னாட்டா சங்கத்தை சார்ந்த எல்லா விஷயாதிகளும் இதில் வந்து இடம்பெற்றிருக்கு. அதனால் வந்து இதை கூட விலைக்கு கூட அவர்கள் கொடுக்க நினைக்கலாம். அது எவ்வளோ ரேட் போடுறாங்க அப்படிங்கிறது இல்லை. கடந்த முறை 20ஆம் ஆண்டு விழா மலர் வெளியிட்ட பொழுது ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடியே அது ஸ்டாக் இருக்குது, யாரும் தேவைன்னா வாங்கலாம், 200 ரூபா பிரதி விலை. அப்போது 20ஆம் ஆண்டுக்கு வெளியிடப்பட்ட அந்த மலரின் விலை 200 இருந்தாலும் இப்போ வந்து நாங்கள் வந்து அதை 100 ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அப்போ மதுரை மாவட்ட தலைவர் ஒரு மாடலுக்காக எல்லாருக்கும் காமிக்கணுமே என்ற விதத்திலே அங்கே ஒரு கூட்டத்தில் நடந்தபோது மாநில பொருளாளர் அவர்களிடம் வந்து ஒரு பிரதி வேண்டும் ஐயா, நாங்கள் எங்கள் ஆளுகள் பூரா காமிக்கணும். அஃப்கோர்ஸ் அந்த பிரிவில் அனுப்பிச்சிருப்பாங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா மலருக்காக இதை காமிச்சு இப்படிலாம் இருக்குது, நீங்கள் கொடுக்கணும், விளம்பரங்கள் கொடுக்கணும் என்பதை காண்பிப்பதற்காக அவர் வாங்கி வந்தார். அந்தபடிக்கு இதில் எல்லா விடமுமே இருக்குது. தமிழ்நாடு ஓய்வு பெற்ற கல்லூரி ஆசிரியர் கழகம் அவங்க வாழ்த்துறை தந்திருக்கிறாங்க. அகில பாரத மூத்த குடிமக்கள் மற்றும் பென்ஷனர்கள் கூட்டமைப்பு அவங்க கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அனைத்து அரசு ஊழியர் ஆசிரியர் சங்கம் அருள் ஜோஸ் அப்படிங்கிறவர் கொடுத்துருக்கிறாரு. எஸ் கமலநாதன் அரசு துணைச் செயலாளர் நிதித்துறை அவங்கள்ட்ட இருந்தும் ஒரு வாழ்த்து செய்தி வாங்கியிருக்கிறாங்க. எஸ் கமலநாதன் இணை இயக்குநராக அவர் பணிபுரிகிறார். அடுத்து தமிழ்நாடு ஏஐடியூசி அவங்கள்ட்ட இருந்தும் ஒன்று வாங்கியிருக்கிறாங்க. முன்னாள் மாநில தலைவர் திரு KS ஷாகுல் அமீத் அவர் மதுரையிலே தான் வசித்து வருகிறார். அவற்றிருந்தும் ஒரு அருமையான ஒரு வாழ்த்து செய்தி வாங்கியிருக்கிறாங்க. அடுத்தபடியாக சரவணன் முன்னாள் மாநில பொதுச் செயலாளர் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் அவற்றிருந்தும் ஒரு வாழ்த்து செய்தி வாங்கியிருக்கின்றார்கள். வாழ்த்து செய்தி இடம்பெற்றதே நிறையா இருக்குது. அடுத்த மாநாட்டு வரவேற்பு குழு அதுன்னு போட்டு அடுத்து மாநாட்டு வரவேற்பு குழுவே ஒரு 4 பக்கம் மலர்குழு உறுப்பினர்கள்னு போட்டு அதில் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. யாரெல்லாம் எல்லாம் ஃபோட்டோஸோடே போட்டிருக்கிறாங்க. அருமையாக இது வந்து காலத்தால் அழியாத விதத்திலே எல்லாரும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஓய்வு பெற்றவர்கள் சங்கத்தினர் அனைவருக்குமே இந்த பிரதிகள் எல்லாம் சென்று சேர வேண்டும். யாரெல்லாம் எந்தெந்த காலகட்டத்திலே அவங்களாம் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வேண்டும் என்பதற்காக மெனக்கெட்டு அவங்கவுங்க ஃபோட்டோஸ் எல்லாமே இதில் போட்டிருக்கிறாங்க. மலர்குழு உறுப்பினர், மாநாட்டு வரவேற்பு குழு உறுப்பினர்கள் எல்லாம் இண்டிவிஜுவலாக பேரை கீழே போட்டு மாநாட்டு பொறுப்பு குழு உறுப்பினர்கள், அடுத்து மாநில நிர்வாகிகள் 2022-25 கடைசியாக இப்போ இருக்கிறவங்க ஆசான் டேட்டில் இருக்கிறவங்களோட அந்த ஃபோட்டோஸ் 2 பக்கத்தில் வந்திருக்கு. அதற்கு முன் இருந்தவங்க எல்லாமே ஒரு 4-5 பக்கத்தில் அதெல்லாம் போட்டிருக்கிறாங்க, அருமையாக போட்டிருக்கிறாங்க. அடுத்தபடியாக இதற்காக 16/2/2024 அன்று திருச்சியில் நடைபெற்ற அந்த இன்விடேஷன் அது பிரதியும் அதில் போட்டிருக்கிறாங்க, இடம்பெற்றிருக்கு. அடுத்து சிறப்பு விருந்தினர்கள் உரை அப்படின்னு போட்டு திருமிகு திருச்சி சிவா BA MABL MP மாநிலங்களவை திமுக குழு தலைவர் மற்றும் தொழில்துறை நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவர் அவங்க பேசுனதெல்லாம். அப்புறம் நீதியரசர் திரு K ரவிச்சந்திர பாபு, அப்புறம் ஓய்வு பெற்ற திருமிகு திருநாவுக்கரசர் MABL MP அவர்கள், திருமிகு K சுப்பராயன் அவங்க பேசுனது எல்லா விவரங்களும் இதில் இடம்பெற்றிருக்கு. வித் ஃபோட்டோஸோட அற்புதமாக வெளிவந்திருக்கிறது. இது தவிர நம்ம மாநிலம் பூரா எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன போராட்டங்களை மாநில மையம் அறிவித்ததோ, அதை எப்பொழுதெல்லாம் நமது மாவட்ட சங்கங்கள் செயல்படுத்தியதோ அது பூரா ஃபோட்டோஸோடு அற்புதமாக வெளிவந்திருக்கு. 16/2/2024 திருச்சியில் நடந்த மாநில நிகழ்வுகளில் யாரெல்லாம் பங்கு பெற்றார்கள், நன்றியுரை வரைக்கும் வந்திருக்கு. திருச்சி வெள்ளி விழா மாநாட்டு நிகழ்வுகள், மாநாட்டு அரங்கம் எல்லாம் வந்திருக்குங்க. மாநில நிர்வாகிகள் கௌரவித்தல், திருச்சி வெள்ளி விழா மாநாட்டு நிகழ்வுகள், போஸ்டர் மற்றும் விளம்பர பேனர்கள், தோழமை சங்க தலைவர்களை கௌரவித்தல், பத்திரிகையாளர்கள் சந்திப்பு. அதுக்கு முந்தி திருச்சியில் ப்ரெஸ் கிளப்பில் ஒரு மீட்டிங் போட்டுருந்துருக்காங்க. அதாவது 16/2 நடைபெற்றது குறித்து அதுக்கு முன்பே
ஒரு கூட்டம் போட்டு அதுக்கு முதல் நாள்னு நினைக்கிறதுங்க 15/2. அது தவிர மூத்த தலைவர்களை கௌரவித்தல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. வெள்ளி விழா மாநாட்டு தன்னார்வலர்கள் அவர்கள் வாலண்டரிலி தி அசிஸ்டட் தி ஆஃபீஸ் பேரர்ஸ் அப்படிங்கிறது அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. தன்னார்வலர்களுக்கு 9/3/2024 அன்று திருச்சி KK நகர் கிளை கூட்டத்தில் மாநில தலைவர், மாநில செயலாளர், மாநில பொருளாளர் எல்லாம் சேர்ந்து அவர்களை கௌரவிக்கும் அந்த நிகழ்ச்சியை போட்டிருக்காங்க. ஆக அதாவது இந்த புஸ்தகத்தை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல், பார்க்க ரொம்ப அற்புதமான ஒரு தயாரிப்பாக இது அமைந்திருக்கிறது என்பதைத்தான் வலியுறுத்தி சொல்வதற்காக இவ்வளவு சொல்கிறாரு மாவட்ட தலைவர், மதுரை மாவட்ட தலைவர். அதனால் இது வந்து காப்பீஸ் எங்களுக்கு வேணும், நாங்கள் ஏற்கனவே விளம்பரம் கொடுக்கலையா, இருந்தாலும் நாங்கள் ஏற்கனவே தொகையும் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறவங்க தேவைப்பட்டால் மதுரை மாவட்ட தலைவருக்கு தெரிவித்தால் அதன் பேரில் வந்து மாநில மையத்திற்கு தெரிவித்து என்ன ரேட்டில் இதை கொடுக்க போகிறாங்க, ஒரு பிரதி எக்ஸ்ட்ரா பிரதி, அதாவது இன் அடிஷன் டு தி ஆல்ரெடி விளம்பரமாக கொடுத்தது இல்லை சங்கங்களுக்கு கொடுத்தது போக தனிப்பிரதி யாரும் வேண்டுவோர் என்ன தொகைக்கு கொடுக்க மாநில மையம் விரும்புகிறது அப்படிங்கிறது கூட நம்ம எல்லாம் மேலே எழுதி அவங்களுக்கு வந்து எவ்வளோ ரேட்டு கொடுக்க போகிறாங்கங்கிற தகவலையும் தெரிவிக்கலாம். இப்போதைக்கு மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க 4 கிளைகளுக்கு உண்டான பிரதிகள் அவங்க யார்கிட்ட வந்து ஸ்பான்சரையும் வாங்கி கொடுத்தாங்களோ அவ்வளோ பேருக்கு மாத்திரம் தற்போது வந்திருக்கிறது. அதனை பெற்றுச் செல்லும்படி அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறார். அடுத்து திரு நாராயணராவ் அவர்களின் வாழ்க்கை வரலாறு பக்கம் நம்பர் 97 சரித்திர நாயகனின் வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிற விதத்திலே கோபிநாதன் அப்படிங்கிறவர் மேனாள் மாவட்ட தலைவர் கிருஷ்ணகிரி அவர் வந்து திரு நாராயணராவ் அவருடைய சகோதரர்கிட்ட கேட்டு அவரை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. அப்புறம் வாழ்த்துச் செய்தி யாரெல்லாம் நீங்கள் வெளியிட்டீங்களோ அது பூராவுமே இதில் வந்திருக்கு. ப்ரைவேட் கம்பெனிஸ் போட்டது பூராமே நிறைய வந்திருக்கு. அதுக்கப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட்ஸு எல்லாம் வந்திருக்குங்க. எல்லாம் வாங்கி பார்த்து இதை வந்து இதன் சிறப்பினை வந்து வாங்கி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் எப்படி எந்த அளவில் இதை தயாரிப்பதற்கு சிரமப்பட்டிருக்கிறாங்க. தயாரித்து வெளிவருவருக்கு இந்த லேட்டாக இருந்தாலும் ரொம்ப அருமையாக இதை வெளியிட்டிருக்கிறார் என்பதை சொல்லி இதன் வந்து மதுரை மாவட்டத்திலே உள்ள சங்கங்களுக்கு நாளை முதல் விநியோகம் செய்யப்படுகிறது என்ற தகவலையும் சொல்லி அதிகமாக பிரதிகள் இதை தவிர எக்ஸ்ட்ராவாக ஐயா நல்லா இருக்குது நாங்களும் வாங்கணும்னு ஆர்வப்படுறோம் அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டு வந்தீங்கன்னா அது குறித்து மாநிலத்துக்கு எழுதி எவ்வளோ ரேட்டில் அவங்க வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா காப்பீஸ் கொடுக்க நினைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இனிமேல் கொண்டு அவர்களிடமிருந்து தெரிந்த தகவலை உங்களுக்கு தெரிவிக்கலாம் என்பதை சொல்லி 4 ஆதார் கிளை தலைவர்களும் அதாவது 9/9/2024 அன்று திங்கட்கிழமை அன்று RYA பில்டிங் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலே உள்ளே அமைந்துள்ள RYA பில்டிங்கிலிருந்து இந்த வெள்ளி விழா மாநாட்டினை பெற்றுச் செல்லலாம் என்பதை அன்பான வேண்டுகோளாக விடுப்பது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் தலைவர். அனைவருக்கும் வணக்கங்கள் பல வணக்கம்.